வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் இன்றைக்கி ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் ரிவ்யூவாக பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனலுக்கு முதல் வந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண முடியுமா தினமும் போடுற ரெஸ்லிங் செய்களை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. கைஸ் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தொண்டை கரகரன்னு இருக்குது. வாய்ஸ் லைட்டாக அங்கங்கே சேஞ்ச் ஆகிருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஷோ ஆரம்பித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் ஓவன் ஷோடைய டைம் தான். நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனுடைய மெயின் ஈவெண்ட்டாக கெவின் ஓவன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப், அதுவும் கனடா டொரண்டோவில் நடக்குது. அதை பற்றி ரெண்டு பேரும் பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க. இவங்க மாறி மாறி பேசிக்கிட்டதை நம்ம ரெஸ்லிங் கிங் 2ல போட்டுட்டோம். சிம்பிளாக சொல்கிறேன், கெவின் ஓவன்ஸும் சரி, பங்குடைய கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி பேர் வந்து ஃபில்லுங்க. இவங்க ரெண்டு பேரும் 25 வருஷத்துக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சண்டை போட்டிருக்காங்க. அப்போ ரெண்டு பேர் சின்ன பசங்க தான். அப்போது சிஎம் பங்க் சீனியர் அப்படிங்கிறதுனால கெவின் ஓவன்ஸை ரொம்ப பாடாப்படுத்திருக்கிறாராம். அதே மாதிரி பங்கு ஒரு விஷயம் சொல்கிறாரு, அதாவது என்னதுன்னா, நீ வந்து ஒரு கிழவங்கிட்ட அதுவும் ஒரு சில வினாடிகள்லேயே உன்னோட சாம்பியன்ஷிப்பை தோத்த, அந்த மாதிரி நான் எப்போவுமே தோக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒன்றும் இல்லைங்க, கோல்டுபர்க்கை பற்றி தான் சொல்கிறாரு. கோல்டுபர்க் ஒரு ஜாக் ஹேமர் ஸ்பியரை போட்டு கெவின் ஓவன்ஸை வீழ்த்தினார்ல ஃபாஸ்ட்லைன் பேப்பரில், அதை பற்றி மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த சண்டை அதிகமாகுது. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வீக் யார் பலசாலி அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஸ்பீச்சை முடிச்சுட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பங்குக்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் ஒரு மேட்ச் இருக்குது. அதில் யார் வெற்றி பெறா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா செல்சி கிரீனுடைய நேரம். செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா இப்போ உமன்ஸ் சாம்பியன்ஷிப்பை வேக்கேட் பண்ண போகிறாங்க. ஏன் எதனால்? நம்ம சேனலை ரெகுலராக பார்க்குற என்னுடைய நண்பர் எல்லாருக்கும் தெரியும், அவங்களுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு, கண்ணில் அடிபட்டிருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் 2 தடவை சொல்லியிருக்கிறேன். முதல் தடவை நான் சொன்னேன் அவங்க இன்ஜுரி ஆகிட்டு ஆனால் டைட்டில் ரெக்வெட் பண்ண மாட்டாங்க. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்ஷனாக அவங்க மாஸ்க் போட்டு சண்டை போட மாதிரி ஐடியா பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தோம்ல, அதுதான் நடக்குது. இப்போ செல்சி கிரீன் சாம்பியன்ஷிப்பை இந்த இடத்துல நான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பியன்ஷிப்பை வச்சுட்டு போகும்போது மனசு கேட்குறாங்க மனுஷனுக்கு. ஏன்னா இந்த அம்மா பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டு சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்றிருந்தது. மக்கள் மத்தியில் செல்சி கிரீன் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் தி கம்பெனி ரெஸ்லர் மாதிரி, உமன் டிவிஷனில் ஒரு பெரிய ரெஸ்லர் மாதிரி மக்கள் மத்தியில் தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபேன்ஸும் அந்த அளவுக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் செல்சி கிரீன் டைட்டில் கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அவங்களுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு, டைட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னது தான், இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த மனுஷனுக்கு மனசு கேட்கல. செல்சி கொஞ்சம் நெல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்காரு. அதாவது உன்னுடைய இன்ஜுரியை வந்து நீ 30 நாளில் குணப்படுத்திடுவியா, அதாவது 30 நாளில் குணப்படுத்துவியான்னு இல்லை, உன் டைட்டில் 30 நாளுக்கு அப்புறமா நீ டைட்டில் டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ நீ மாஸ்க் போட்டுட்டு சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனால் 30 நாள் தான் உனக்கு டைமு. 30 நாளைக்கு அப்புறமா உன் டைட்டில் டிஃபெண்ட் பண்ண ரெடியாக இருக்கன்னா உன் சாம்பியன்ஷிப்பை நீ இப்போவே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறேன். செல்சி கிரீனும் அவளோட வந்து ஓகே நான் 30 நாளுக்கு அப்புறமா என் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. செல்சி கிரீனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்தது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் தான். பிகாஸ் செல்சி கிரீன் இப்போ தான் சாம்பியனாக இருக்கிறாங்க. ரியா ரிப்ளே இன்ஜுரி ஆகி அதுக்கப்புறமும் ஒரு ரெஸ்லருக்கு இன்ஜுரி ஆச்சுன்னா அது நல்லா இருக்காது. அதனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா போனால் போகுது, 30 நாள் தானே, 30 நாளுக்கு அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இந்த 30 நாளும் செல்சி கிரீன் பார்த்தீங்கன்னா நான் ஆக்ஷன், அதாவது சண்டை போடக்கூடாது அப்படிங்கிற ரூல்ஸையும் சொல்லியிருக்காரு. யாராவது உன் ஃப்ரெண்டையோ யாரை அட்டாக் பண்ணாலும் நீ வந்து அவங்கள தடுக்கக்கூடாது, அதாவது அவங்கள அடிக்கக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, உன்னையும் அவங்க அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ரூல்ஸையும் போட்டிருக்கிறாங்க. அண்ட் கைஸ் இப்படி நடக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல குந்தர் வராரு. எம்பூட்டு பெரிய விஷயம் நான் பேச வந்திருக்கிறேன், நீ செல்சி கிரீன்ட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தர் ஒரு விஷயம் சொல்றாரு. இப்போ நடந்து முடிஞ்ச சம்மர் ஸ்லாம்ல நடந்த விஷயம் தெரியும். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் ஆட் பண்ணி அந்த சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பை கெவின் ஓவன்ஸ் கொடுத்துட்டாங்க. குந்தர் சொல்றாரு, நியாயப்படி பார்த்தா நான் உன்னை டே 1ல பீட் பண்ணேன், அதுக்காக நீ என்ன சேர்த்த, தேவையில்லாமல் கெவின் எதுக்கு சேர்த்த, இல்லாட்டா இதில் நான் வின் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காரு. பட் ஆனால் செல்சி கிரீன் சொல்றாங்க, நான் இங்கே வந்து என்னுடைய டைட்டிலை பற்றி முக்கியமாக பேசிக்கிட்டு இருக்கேன், அதை தவிர்த்துட்டு உன்னுடைய கதையை பேசுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு செல்சி கிரீனுக்கும் குந்தருக்கும் கொஞ்சம் சண்டை ஏற்படுது. குந்தர் தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா கோவப்படுவார்ல, கோவத்தில் பார்த்தீங்கன்னா செல்சி கிரீன் கிட்ட அடிக்கிற மாதிரி தான் போகிறாரு. அப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் தடுக்க முயற்சி பண்ணுறாரு. அப்போ அந்த இடத்துக்கு மேக்கரனா வராரு. எஸ், நம்ம செல்சி கிரீனுடைய புருஷன் வராரு. நான் தயாராக இருந்தால் என் பொண்டாட்டி மேலேயே கையா வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டையில் வராங்க. ஆக்சுவலி இதில் ஒரு பெரிய கூத்து ஏற்பட்டிருக்கும். என்னென்னா அதை நான் சொல்ல மாட்டேன். செல்சி கிரீன் வந்து சாம்பியன்ஷிப்பை ஒரே வாரத்தில் வெக்கேட் பண்ண வராங்கல்ல, அதை வச்சு ஒரு மென்ஷன் பண்ணியிருப்பார். பரவாயில்ல, நீயாச்சு ஒரு வாரத்தில் வெக்கேட் பண்ண வர, ஆனால் அவன் புருஷன் ரசல்மேனியாவில் ஜெயிச்ச அடுத்த நாளே வந்து அவன் டைட்டில் தோற்றுருப்பான், இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணி கிண்டல் அடிச்சிருப்பாரு. அதனால தான் மேட் கரோனா இந்த இடத்துல வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ள பார்த்தீங்கன்னா சண்டை ஏற்படுது. ஒரு கட்டத்தில் மேட் கரோனா பார்த்தீங்கன்னா குந்தரை ரிங்கிலிருந்து வெளியில் தள்ளி விடுறாரு. அண்ட் அதே நேரத்தில் செல்சி கிரீன் சொல்றாரு, குந்தர் ஆணவ தடக்க என்னுடைய ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஒன்று சேலஞ்ச் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜரும் அதை ஓகே சொல்லிட்டாரு. அதனால இந்த இடத்துல இப்போ குந்தருக்கும் மேக்கரனுக்கும் ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் ஆரம்பிக்குது.
ஆக்சுவலி குந்தருக்கு ஒரு சில வெற்றிகள் தேவை. மேற்கொண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 மாதத்துக்கு அப்புறமா ரிங்கில் பார்க்கேன் டபிள்யூக்கு டெபியூட் ஆகும்போது சண்டை போட்டது, அதுக்கப்புறமா ஆளை காணவே காணோம். இப்போ மீண்டும் வந்துருக்கிறாரு. சரி, இப்போ மெயினான விஷயத்துக்கு வரலாம். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மேற்கொண்டு ஸ்டார்டிங்கில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் ஒரு கட்டத்தில் குந்தர் அவருடைய வில் பவரை காட்ட ஆரம்பிக்கிறாரு. குந்தர் அணுவா சித்திரவதை பண்ணுறாரு. இது எல்லாத்தையுமே செல்ஸ் கிரீன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் வலி தாங்க முடியாத மேற்கொண்டு நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேப் அவுட் பண்ணிட்டாங்க. பாத்தியா உன் புருஷன் தோத்துட்டான் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் அடிக்கிறாங்க. செல்ஸ் கிரீனால் என்ன பண்ண முடியும், அவங்க ஹஸ்பண்டுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னொரு நிகழ்வு நடக்குது. ஆக்சுவலி இந்த செக்மெண்ட் ரொம்ப பெருசாக போயிட்டு இருக்குல்ல. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரீன் ரிங்கில் இறங்கி அவங்க ஹஸ்பண்ட் அனுப்பிவிட்டு நிற்கும் போது அந்த இடத்துக்கு நயா ஜாக்ஸ் மற்றும் லாஸ்ட் லெஜண்ட் வராங்க. இதில் நயா ஜாக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, உனக்கு 30 நாள் கெடு கொடுத்துருக்காங்களே அது உண்மையிலேயே சாபக்கேடு தான். ஏன்னா நீ டைட்டில் கொடுத்துட்டு போனாலாச்சும் பரவாயில்ல, 30 நாளைக்கு அப்புறமா உன் டைட்டில் எனக்கு எதிராக தான் நீ டிஃபெண்ட் பண்ணணும். அப்போ யோசிச்சு பாரு, என்னுடைய ஒவ்வொரு அடிகளையும் ஒவ்வொரு எலும்புகளும் உடைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இதே இடத்துல செல்ஸ் கிரீனை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் செல்ஸ் கிரீனுக்கு தான் ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறால டிஃபினி ஸ்ட்ரேட்டர், அவங்க அந்த இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க. டிஃபினி ஸ்ட்ரேட்டரால் இவங்க 2 பேரையும் பார்த்தீங்கன்னா தாங்கி கொள்ள முடியலை. ஏன்னா அவங்க 2 பேர், அதுவும் நயா ஜாக்ஸோடைய பட்டக்ஸ் இருக்குதே அது 4 பேருக்கு சமம். அதை வச்சு தான் இவங்க மூக்கையே உடைச்சாங்க. இவங்க மூக்கு இல்லை, பல பேரோட மூக்கை உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா டிஃபினி ஸ்ட்ரேட்டரை பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. நீ யாரையும் அட்டாக்கும் பண்ணக்கூடாது, ஒன்றையும் யாரும் அட்டாக் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்ஸ் கிரீன்ட்ட ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. அதனால் செல்ஸ் கிரீன் பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ண முடியாது. ஒருவேளை அட்டாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்க டைட்டில் கொடுக்குற மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்தீங்கன்னா தான் முன்னாடி தான் ஃப்ரெண்டு அடிபட்டு கிடக்கா, அது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் திருப்பி அடிக்க முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா செல்ஸ் கிரீன் இதை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படியே பேக் ஸ்டேஜுக்கு போனோன்னு வைங்களேன், அலெக்ஸாவும் ஷார்லட் ஃப்ளரும் கெட்டிப்பிடிடா அப்படின்னு கெட்டி பிடிச்சிக்கிட்டே எங்கேயோ போகிறாங்க. இது சரியில்லையே அப்படின்னு தானே தோணுது. ஆனால் இவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூமை காட்டுறாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருட்டாக இருக்குது. இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா போன வாரம் ஸ்மாக்டவுனுக்கு டெபியூட் ஆன டெட்டும் ராக்ஸி அவங்க பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. அவங்க இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் இந்த மாதிரி விஷயத்தோட ஸ்டோரியை தான் பண்ணுவாங்க. அவங்க அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அலெக்ஸா மற்றும் ஷார்லட் பொண்ணாக இருக்கிற ஃபோட்டோலாம் வச்சுக்கிட்டு ஏதோ ஜெபம் பண்ணுற மாதிரி காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சரி தான் ஏதோ நடக்க போகுது. இவங்க 2 பேரும் அப்போ ஆக்சுவலி அலெக்ஸாவோட கேரக்டரும் ஒரு ஈவில் கேரக்டர் மாதிரி தானே. அதனால் டெட்டும் அலெக்ஸாவும் பார்த்தீங்கன்னா சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கொஞ்சம் வியர்டாட்டு பண்ணுறாங்க. அதாவது ஷார்லட் ஃப்ளருக்கு இதெல்லாம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வியர்டாக இருக்குது. நாட்டி நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் 3 பேரும் பார்த்தீங்கன்னா ரூமுக்குள்ளே போய் கதை அடைச்சிக்கிட்டாங்க. அப்போது என்ன நடக்கும்? சேச்சா அப்படிலாம் இருக்காது. அப்படியே பேக் ஸ்டேஜ் போகணுன்னு வைங்களேன், நம்ம ஐயா சாமி சேனு கோடி ரோட்ஸை பார்த்து வாங்குறது. ஐயா எனக்கு கிடைக்க வேண்டிய டைட்லாம் போயிடுச்சு, நீ வந்து இப்போ ராண்டி ஆட்டன் கூட ஃபியூல் போயிட்டு இருக்கிற, அதுக்கப்புறம் சாம்பியன்ஷிப் பண்ண வாய்ப்பு உனக்கு தான் தருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை வந்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் வந்து சாம்பியன்ஷிப்பை பற்றியே பேசலை, சாமி சேன் சாம்பியன்ஷிப்பை பற்றி வராரு. அது மட்டும் இல்லாமல் சாமி சேனுக்கு கை உடஞ்சிருக்குது, அதை பற்றிலாம் பேசிட்டு இருக்காரு. அப்போ ஒரு விஷயம் சொல்கிறாரு, சரி நீ சாம்பியன்ஷிப்பை பற்றி பேசணும்னால ஒரு விஷயம் சொல்கிறேன், இனிமே நான் வந்து சாம்பியன்ஷிப்பை வந்து கோடி ரோட்ஸுக்கு தான் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மாக்டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக்கோலஸ் சொல்லிட்டாரு. அப்போது அந்த இடத்த விட்டு சாமி சேன் பார்த்தீங்கன்னா போகும்போது கோடி ரோட்ஸ் இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணுறாரு. சாமி நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சாமி சொல்லாது எனக்கு கையில் அடிபட்டுருக்குது, என்னால் சண்டை பண்ண முடியாதுன்னு, பட் நான் சாமி சேனை எதிர்த்து நான் இன்றைக்கி கண்டிப்பாக மோதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் இந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்போது ஒரு விஷயத்தை நிக்கோலஸ் சொல்கிறாரு, இன்னைக்கு கோடி ரோட்ஸ்க்கும் சாமி சேனுக்கும் மெயின் இவெண்ட் ஒரு மேட்ச் நடக்கல, இதில் ஒருவேளை சாமி சேன் வெற்றி பெற்றுட்டா கெவின் ஓவன்ஸுக்கும் சிஎம் பாங்குக்கும் ஒரு மேட்ச் நடக்குது. அந்த மேட்ச்சில் வெற்றி பெற்றதுக்கப்புறமா அந்த டைட்டிலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை சாமி சேனுக்கு கொடுப்பாங்களாம். இப்போ கைவலி எப்படி இருக்குன்னு கேட்கும்போது எனக்கு கைவலி பரவாயில்ல, நான் இன்னைக்கு சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமி சேன் பிளேட்டை மாற்றுறாரு. இன்னைக்கு சாமி சேனுக்கு ஒரு அரிய வாய்ப்பு கிடைக்கும் போது அதை வெற்றி பெறாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். கைஸ் அதுக்கப்புறமா பேரன் கார்பனுடைய நேரம். பேரன் கார்பன் தன்னோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபன் பண்ணுறாரு. சோக்கா புல்லட்டு எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் ஆனால் தலைவன் வரும்போது அந்த பூனமுடி சாம்பியன்ஷிப்பை மட்டும் மாற்றாமல் இருக்காரு. ஏன் எதனாலன்னு தெரியல. டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா போஸ்டரில் கூட பேரன் கார்பன் பழைய யுனைடெட் சாம்பியன்ஷிப் வச்சுக்க மாதிரி தான் காட்டுறாங்க. ஆனால் வரும்போது பூனமுடி சாம்பியன்ஷிப்பை தான் கொண்டு வராரு. ஒருவேளை அப்படி இருக்குமோ? சச்சா இருக்கக்கூடாது, ஒருவேளை இருக்குமோன்னு தோணுது. சரி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா பேரன் கார்பன் ரொம்பவே க்ளீனாக பார்த்தீங்கன்னா கார்மல் ஹைஸை பீட் பண்ணி அவருடைய யுனைடெட் சாம்பியன் செகண்ட் டைமாக டைட்டில் டிஃபன் பண்ணி இன்னைக்கு ரீட்டைன் பண்ணி சாம்பியன்ஷிப்பை வெற்றி பெற்ற 2வது வாரமே 2 தடவை டைட்டில் டிஃபெண்டிங் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். பேரன் கார்பன் ஃபேன்ஸ் மத்தியில் டைட்டில் தூக்கி காட்டும் போது அந்த இடத்துக்கு ட்ரிக் வில்லியம்ஸ் வராரு. வழக்கத்துக்கு மாறா என்ட்ரன்ஸ் எல்லாம் போட்டுட்டு வராரு. வழக்கமாக மேட்சில் தான் என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு, இப்போ மேட்ச் கொடுக்குறாரு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது அவர் கூட இருக்கிற குஞ்சுமணி இருக்கார்ல, அவர் கையில் ஒரு கேண்டல் ஸ்டிக்கை வச்சு பேரன் கார்பனுடைய முதுகிலே அடிக்கிறாரு. பட் அந்த பேரன் கார்பனுக்கு அதெல்லாம் வலிக்கவா செய்யும். என்னையாடா அடிச்ச பேரன் கார்பன் திரும்பி அவர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட ட்ரிக் வில்லியம்ஸ் ரிங்குக்குள்ளே வந்து பேரன் கார்பனை
கார்பனை சரமாரியாக அட்டாக் பண்ணுறாரு. பேரன் கார்பனுக்கும் ட்ரிக் வில்லியம்ஸுக்குமான ஸ்டோரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சா டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா கமா பாட்டு தொடரும் அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாங்க. இப்படி தொடரும்னு ஆரம்பிக்கும் போதே எனக்கு அதுதான் தோணுது, ஒருவேளை மீண்டும் ட்ரிக் வில்லியம்ஸுக்கு டைட்டில் கொடுத்துருவாங்களோ, அதுக்காக தான் டைட்டிலுக்கான டிசைனை மாற்றாமல் இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி மண்டைக்குள்ள பலவிதமான கேள்விகளும் பலவிதமான ஆன்சரும் வந்துகிட்டு இருக்குது. சரி, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்சை பார்த்தீங்கன்னா டபிள்யூடைய டாக் டீம் சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆகுது ஸ்மாக்டவுன்ல அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி எல்லாத்தையும் ஸ்மாக்டவுன் ப்ரிவியூவில் போட்டிருந்தோம். இதில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேமியன் ப்ரீஸ்ட், ட்ரூத், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வார் ரைடர்ஸ், கடைசியாக பார்த்தீங்கன்னா எம்எஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அப்பா கூட சேர்ந்து புதிய டீமாக அவதரிச்சிருக்காங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை முழுக்க முழுக்க நிறைய விதத்தில் சப்போர்ட் பண்ணுறாரு. ஃபைனலி ட்ரூத்தை பீட் பண்ணி இந்த மேட்சில் பார்த்தீங்கன்னா நியூ டபிள்யூடபிள்யூடைய டாக் டீம் சாம்பியனாக டாமா டாங்கா மற்றும் டாலா டாங்கா வெற்றி பெற்றிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டாலா டாங்கா இந்த வருஷம் இரண்டாவது முறையாக டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்றாரு. டாமா டாங்கல்ல அண்ட் டாலா டாங்கா ஃபர்ஸ்ட் டைமா பார்த்தீங்கன்னா டாக் டீம் சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. இவங்க ஒரு ஃபேக்ஷனாக இப்போ புதுசாக ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சோலோ சிக்காவை இல்லாமல் கண்டிப்பாக ஒரு டைட்டில் ரேஜின் அப்படிங்கிறது தேவை. அதுக்காக டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க. சரி, ட்ரூத்தும் டேமியன் ப்ரீஸ்டோடைய ரேஜின் முடிஞ்சிருச்சு. இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம செல்லா குட்டி ஸ்டிஃபனி செஷன் பாப்பா இருக்கிறாங்கல்ல, அந்த பாப்பா என்னோட வயசு கம்மி தாங்க தான் பாப்பான்னு சொல்கிறேன். இந்த அதை படம் கூட சரி. இப்போ நம்ம ஸ்டிஃபனி செஷன் பார்த்தீங்கன்னா அவங்களோட யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணுறாங்க. ஃபெடரல் டிஃபென்ஷன் டீமில் இருக்கிற ஜெய்சி ஜெயினை எதிர்த்து தான் இந்த மேட்ச். ஆக்சுவலி ஜெய்சி ஜெயின் உமன் சாம்பியன் அளவுக்கு போக வேண்டியது தான், பட் ஆனால் இப்போ யுனைடெட் சாம்பியன் அளவுக்கு வச்சுக்கலாம் சொல்லிட்டு இந்த லெவலில் கொண்டு வந்திருக்காங்க போல இருக்குது. இந்த மேட்ச்சில் பல விதமான ட்விஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி செல்சிகிரே இந்த மேட்ச்சை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் அவங்க ஹெல்ப் பண்ணக்கூடாது, அதனால் அவங்க ஃப்ரெண்டு தோக்கிறத கண்ணால் பார்க்குறாங்க. உதவி பண்ணதுக்கு அவங்க இருந்தும் உதவி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால் பார்த்தீங்கன்னா செல்சிகிரேன் ஜேசி ஜெயின் புதிய யுனைடெட் சாம்பியன் ஆகும் போது அப்படியே பேரறிஞ்ச மாதிரி பார்க்குறாங்க. அதாவது நான் நிற்கிறேன், என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், ஆனாலும் முடியாமல் போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தில் பார்க்குறாங்க. எனக்கோ இதை வச்சு ஒரு ஸ்டோரி டெவலப் பண்ணி ஸ்டிஃபனி ட்ரெட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீல் கேரக்டராக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இதை பார்க்கும்போது தோணுது. சரி, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் நியூ சாம்பியனாக இன்னைக்கு 2வது தடவை ஆயிருக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி எம்எஃப்டியில் டீம் பார்த்தீங்கன்னா நியூ டாக் டீம் சாம்பியன் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு ஜெய்சி ஜெயின் நியூ டாக் டீம் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணியிருக்காங்க. இதை பற்றில உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதன் பின்பு மெயின் ஈவென்ட் டைமுங்க நம்ம கோடி ரோட்ஸுடைய நேரம் தான். கோடி ரோட் சாமி ஜெயின் எதிர்த்து மோத போகிறாரு. சாமி ஜெயின் வரும்போது அவரையே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கு பின்னாடி ஒரு ரூபம் வேறு யாருமே கிடையாது, ஆர்கேஓ கனல் மன்னன் ராண்டி ஆர்டன் தான். அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமாக சரமாரியாக அட்டாக் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு இருக்க சாமி ஜெயின், இது என்னுடைய மேட்ச் டைம்டா ராண்டி, நீ என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்காரு. பட் ஆனால் அவர் எந்த விதமான டிஸ்டர்பும் பண்ண மாட்டேக்காரு. பிகாஸ் இவருக்கு கோடியை பிடிக்காது, கோடிக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் இந்த டபிள்யூ சாம்பியன்ஷிப் மேட்ச் கண்டென்டர் மேட்ச் என்ன பண்ணுறது தெரியாமல் சாமி ஜெயின் அந்த இடத்த விட்டு போயிடாரு. போனதுக்கப்புறமா ராண்டி ஆர்டன் கோடி ரோட்ஸை சரமாரியாக அட்டாக் செய்கிறாரு. சட்டையை கூட காத்த விடலாங்க. கோடி ரோட்ஸோட சட்டையை ஆர்கேஓ மண்ணே அடி பின்னி எடுத்துட்டான். ஆக்சுவலி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும், டபிள்யூ பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ராண்டி ஆர்டனுக்கும் கோடி ரோட்ஸுக்கும் சண்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அஃபிஷியலாக மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. எஸ், இந்த தடவை சண்டே நடக்குது, அதனால் சண்டே நைட் மெயின் ஈவெண்ட் இன்னும் 2 வாரத்துக்கு அப்புறம் நடக்க போதுங்க. அதில் அஃபிஷியலி இந்த மேட்சை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ கோடி ரோட்ஸும் ராண்டி ஆர்டனும் ஆடியன்ஸ் சைடு போய் பார்த்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போடுறாங்க. அங்கே எவனோ பார்த்தீங்கன்னா தின்னுட்டு குப்பை தொட்டிலாம் பார்த்துக்க, அந்த குப்பை தொட்டியை எடுத்து உள்ள இருக்க வேஸ்ட்டோட ராண்டி ஆர்டனோட தலையில் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கவுக்குறாரு. ஆக்சுவலி இவங்க ஆடியன்ஸ் சைடு சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது. இந்த மேட்சை நான் ஆல்ரெடி நேற்றுக்கு ஒரு லைவ் ஷோவில் பார்த்துருந்தேன். அதை கூட நம்ம சொல்லியிருந்தோம். டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா லைவ் ஷோலாம் மேட்ச் நடத்துறாங்கன்னு. இப்போ இந்த மேட்சை சாட்டர்டே நொண்டி நடத்த போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் மாறி மாறி அட்டாக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. இதில் கோடியை தான் பவர்ஃபுல்லாக காட்டுறாங்க. இவங்க மாறி மாறி சண்டை போட்டாங்க. சொன்னால் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டன் கரெக்டாக கோடி ரோட்ஸோடைய கழுத்தை பார்த்தீங்கன்னா உடைக்கிறதுக்காக சேர் எடுத்து அடிக்கலான்னு பார்த்தா கோடி ரோட்ஸ் கையில் கட்டை எடுத்து அடிப்பான்னு பார்த்தா கரெக்டாக ராண்டியோடைய அடிச்சிட்டாருங்க. ஒரே மிதி, பல்பு போச்சு. ஏண்டா கோடி, நீ நிறைய பேர்கிட்ட வாங்கியிருக்கிற, ஆனால் ராண்டிக்கே கொடுப்பேன்னு எதிர்பார்க்கலடா. பாவங்க ராண்டி ஆர்டன், எப்படிப்பட்ட வழிகள், எப்படிப்பட்ட அலிகள். ஸோ ராண்டி ஆர்டன் அதே இடத்துல பார்த்தீங்கன்னா சுருங்கிட்டாரு. ஆமாம், அது மர்ம தேசம் இல்லைங்க, மர்ம தேசம் மஜாவாயிட்டுனா என்ன பண்ணேன். இதுக்கப்புறமா கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனை விட்டா சரி ஆகுதுன்னு சொல்லிட்டு ராண்டி ஆர்டனை ஸ்டீல் சேரால் அடித்து தன்னை எப்படி கழுத்தை உடைக்கணும்னு ட்ரை பண்ணால், அதே மாதிரி இவனுடைய கழுத்தையே நான் உடைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராண்டி ஆர்டனை அப்படியே படுக்க வச்சு அவருடைய கழுத்தை முயற்சி பண்ண போகிறாரு. ஆக்சுவலி இது நடக்காது அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கான ஆன்சரை நான் 2வது சொல்கிறேன். இப்போ நம்ம கரெக்டாக கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டீல் சேர் இருக்குது. இப்போ ராண்டி
ராண்டி ஆர்டனுடைய கதையை முடிக்கிறான். கரெக்டாக அவருடைய கழுத்தையும் பண்ணி உடைக்கலாம் ட்ரை பண்ணும்போது அங்கே ஒரு மொட்டை பாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த மொட்டை பாஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த ஸ்டீல் சேரை பிடிக்கிட்டாரு. இந்த நிகழ்வு நீங்கள் நடக்கக்கூடாது, உங்களுக்கு ஒரு மேட்ச் நடக்கணும், ஃபியூடு வேணும், இப்போ ராண்டி ஆர்டன் இன்ஜுரி ஆகிற மாதிரி காட்டக்கூடாது, இப்போ தான் வந்திருக்கிறாரு அப்படிங்கிற பல காரணத்தினால ராண்டி ஆர்டன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தப்பிக்கிற மாதிரி இன்னைக்கு காட்டிட்டாங்க. அந்த மொட்டை மாமா தான் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ் கிட்ட இருக்க அந்த ஸ்டீல் சேரை பிடுங்குற மாதிரி காட்டிட்டாங்க. ஆக்சுவலி ஏன் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்னு சொன்னேன்னா, WWE பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓபா ஃபெமியும் கோடி ரோட்ஸும் சேர்ந்து விஷன் டீம் எடுத்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாங்க. அதனால தான் கோடி ரோட்ஸ்க்கு எந்த விதமும் இன்ஜுரியும் ஆகாத மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி ராண்டி ஆர்டனும் எதுவும் காட்டுற மாதிரி ஆகிட்டாங்க. சரி, இன்னைக்கு ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த டாக் டீம் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடந்தது. நம்ம அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னைக்கான வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அதர் சேனல் வரும், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி